Hello student, 12th standard, exercise 1.2, question number 3 ல subdivision number 3, Gauss-Jordan method apply பண்ணி inverse matrix find பண்ணணும். Gauss-Jordan method நாவே unit matrix ஓட compare பண்ணணும். Unit matrix 3 cross 3 unit matrix. 1 matrix Aங்கிற matrix first write பண்ணிடலாம். 2, 5, 3, 1, 0, 8. Unit matrix 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. இங்க Aங்கிற மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா இங்க இருக்கக்கூடியது நம்ம A இன்வர்ஸ் சொல்லி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 சொல்லி இருக்கு. 1 இருந்தா கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் நம்மளால 0வா மாற்ற முடியும். அப்ப எதை ஃபிக்ஸா வச்சிருக்கோம்? R1. R2ல இங்க ப்ராசஸிங் நடக்குது, R3லயும் ப்ராசஸிங் நடக்குது. R2 implies R2, R2 implies R2 minus 2 R1. R3 implies R3 minus R1. R1ல எந்த ப்ராசஸிங் நடக்கல? R1 அப்படி ரைட் பண்ணிருங்க. 1, 2, 3, 1, 0, 0. R2 வந்து ரஃப் ஒர்க்கா நம்ம எழுதிக்கலாம். R2 implies R2 minus 2 R1. R2 ரைட் பண்ணுங்க. R2 2, 5, 2, 5, 3, 0, 1, 0. minus 2 R1. R1 minus 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. minus 2, minus 4, minus 6, minus 2, 0, 0. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0, 1, minus 3, minus 2, 1, 0. இது எங்க வரணும்? R2க்கு வந்துடும். அப்ப R2 ரைட் பண்ணிருங்க. 0, 1, minus 3, minus 2, 1, 0. நெக்ஸ்ட் R3ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து R3 minus R1. R3 எங்க இருக்கு? R1 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. +1 மைனஸ் உடைய வேல்யூ 0வா மாறிடும். நெக்ஸ்ட் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது minus 2வா மாறிடும். நெக்ஸ்ட் minus 3 இங்க 8. 8ல minus 3 போச்சுன்னா 5. நெக்ஸ்ட் minus 1, 0, minus 1. நெக்ஸ்ட் 0, 0, 0. நெக்ஸ்ட் 1. நெக்ஸ்ட் R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை ஃபிக்ஸரா வச்சு மேல உள்ள எலிமெண்ட்டையும் கீழே உள்ள எலிமெண்ட்டையும் 0வா மாத்திடலாம். அப்ப R2 ஃபிக்ஸரா இருக்கு. R1லயும் R3லயும் ப்ராசஸிங் நடக்குது. R1 implies R1ல நமக்கு என்ன இருக்குது? R1ல 2 இருக்குது. அப்ப minus 2 R2. நெக்ஸ்ட் R3 implies R3ல minus 2 இருக்கு. அப்ப plus 2 R2. R1ல எந்த ப்ராசஸிங் நடக்கல? R1 அப்படியே ரைட் பண்ணினா 1 சாரி R1லயும் R3லயும் ப்ராசஸிங் நடக்குது. R2ல எந்த ப்ராசஸிங்குமே நமக்கு வந்து நடக்காது. இத ரைட் பண்ணிட்டு ப்ராசஸிங் நம்ம சால்வ் பண்ணிட்டு இங்க ரைட் பண்ணிக்கலாம். R1 implies R1 minus 2 R2. R1 minus 2 R2. R1 ரைட் பண்ணுங்க. R1 1, 2, 3, 1, 2, 3. நெக்ஸ்ட் 1, 0, 0, 1, 0, 0. நெக்ஸ்ட் minus 2 R2. R2வை minus 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0, 0, minus 2 ஆல minus 2. ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. அப்ப 6ஆ மாறிடுவீங்க. நெக்ஸ்ட் 4ஆ மாறிடுவீங்க. 4 இங்க minus 2, 0. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 1, 0, 9, 5, minus 2, 0. இது எங்க வரணும்? R1க்கு வரணும். R1ல ரைட் பண்ணிருங்க. 1, 0, 9, 5, minus 2, 0. நெக்ஸ்ட் R2ல எந்த ப்ராசஸிங் நடக்கல? R2 அப்படியே ரைட் பண்ணிருங்க. 0, 1, minus 3, minus 2, 1, 0. நெக்ஸ்ட் R3 ரைட் பண்ணுங்க. R3 implies R3 plus 2 R2. R3 ரைட் பண்ணிக்கங்க. R3 என்ன இருக்குது? 0, minus 2, 5, minus 1, 0, 1.
நெக்ஸ்ட் R2 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. R2 2 ஆல பண்ணா 0 2 minus 6 minus 4 2 0 சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 0 minus 1 minus 5 2 1. இப்போ இது எங்க வரணும்? R3 வரணும். R3 ரைட் பண்ணுங்க. 0 0 minus 1 minus 5 2 1. இங்க தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸா வச்சு மேல உள்ள எலிமெண்ட் ஃபுல்லா 0 மாத்தலாம். ஆனா தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? நமக்கு 1 இருக்கணும். இங்க -1 இருக்குது. இப்போ -1க்கு பதிலா என்ன பண்ண போறோம்னா வந்து R3 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா இது +1 மாறிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸையும் நம்ம பார்த்துக்கலாம். R3 implies minus R3 minus R3. அப்ப R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸ் நடக்கலாம்? அப்படி எழுதுங்க. 1 0 9 5 minus 2 0. Next 0 1 minus 3 minus 2 1 0. Next 0 0 1 5 minus 2 minus 1. Next இந்த R3 ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸா வச்சு R3 ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸா வச்சு மேல உள்ள எலிமெண்ட் ஃபுல்லா நம்ம 0வா மாத்திரலாம். அப்பனா R1லையும் R2லையும் ப்ராசஸிங் நடக்குது. R1 implies R1 ல நடக்குது 9 இருக்கு. R1 minus 9 R3. நெக்ஸ்ட் R2 ல நடக்குது -3 இருக்கு. அப்ப +3 R3. எதை ஃபிக்ஸா வச்சிருக்கோமோ R3 அதை வந்து ரைட் சைடு ஒரு நம்பர் பாத்துக்கங்க. இப்ப R1லையும் R2லையும் உள்ள ப்ராசஸிங்க நம்ம ரைட் பண்ணிடலாம். R1ல என்ன கொடுத்துருக்காங்க? R1 வந்து R1 implies R1 minus 9 R3. R1 ரைட் பண்ணுங்க. R1 நடக்குது 1 0 9 5 minus 2 0. நெக்ஸ்ட் 9 R3 9 ஆல மல்டிப்ளை -9 0 0 minus 9 minus 45 minus plus 18 plus 9. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 0 0 minus 40 16 9 கிடைக்கும். இப்போ இது எங்க வரும்? நமக்கு வந்து R1 வரும். R1 ரைட் பண்ணிருங்க. 1 0 0 minus 40 16 9. நெக்ஸ்ட் R2 implies R2 plus 3 R3. இப்போ R2 ரைட் பண்ணுங்க. R2ங்கிறது நமக்கு என்ன இருக்குது? 0 1 minus 3 minus 2 1 0. நெக்ஸ்ட் 3 R3 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0 0 3 15 minus 6 minus 3. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 1 0 13 minus 5 minus 3. இது எங்க வரணும்? R3க்கு வரணும். R3 R3ல ரைட் பண்ணுங்க. R3ல ரைட் பண்றதுக்கு முன்னாடி சாரி இது R2க்கு வரணும். R2 implies அப்ப R2ல ரைட் பண்ணிருங்க. 0 1 0 13 minus 5 minus 3. R3ல எந்த ப்ராசஸிங் நடக்கல? R3 எப்படி ரைட் பண்ணிருங்க? 0 0 1 5 minus 2 minus 1. இங்க இருக்கக்கூடிய ஏங்கிற மேட்ரிக்ஸை இங்க யூனிட் மேட்ரிக்ஸா மாத்திட்டோம். அப்ப இதுதான் நமக்கு தேவையான A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் ரைட் பண்ணிருங்க. A இன்வர்ஸ் ஈக்குவல் -40 16 9 13 minus 5 minus 3 5 minus 2 minus 1. இதுதான் நமக்கு தேவையான A இன்வர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கங்க.
மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.